ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்கு மறக்காமல் லைக்கு தட்டி விட்டு பாருங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோஷன் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன அப்டேட் பார்க்க நம்ம லவ் பேர்ட்ஸ் அப்டேட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ 3 days ஆச்சு லவ் பேர்ட்ஸ் அப்டேட் பார்க்க. ஸோ அதான் போட்டலாம்னு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸு. ஸோ வாங்க அதுக்கு நான் சேஞ்ச் பண்ணிடலாம். தினம் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் மார்னிங் சேஞ்ச் பண்ண மறந்துட்டேன். அப்படியே ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். டைம் ஆச்சுன்னு ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். ஸோ பாருங்கள், திங்கம் அப்படியே வச்சுருக்கு. ஸோ க்ளீன் பண்ணிட்டு வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ நான் லைட்டாக இது இருக்குது, தோலாக இருக்குது. ஸோ நம்ம ரூம் சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு இது அலர்ஜி ஒன்றும் வராது. ஸோ பாருங்கள் எவ்வளோ குப்பையாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ சாக்பீஸ்லாம் கீழ்ச்சி வச்சுருக்கேன். ஏன் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, எறும்பு தோல் அதிகமாக இருக்கனால நான் வந்து கரப்பாம்பூச்சி சாக்பீஸ் வச்சு போட்டிருக்கேன். நம்ம பேக்ஸ்க்கு எதுவும் எஃபெக்ட் வரக்கூடாது, அப்புறம் நம்மளுக்கு எதுவும் நோய் வரக்கூடாதுன்னு தான் பண்ணியிருக்கேன். ஸோ எறும்புத்தூள் அதிகமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ நைட் தூங்க முடியல, கடிச்சிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் எறும்பு சாக்பீஸ் வாங்கி நான் போட்டுட்டேன், கரப்பாம்பூச்சி சாக்பீஸ் வாங்கி. ஸோ நம்ம தினை ஃபுல் பண்ணிவிட்டு அதில் ஃபீட் பண்ணிடலாம். ஸோ காலையில் மார்னிங் வந்து லவ் பேர்ட்ஸுக்கு ஃபுட்டு எடுத்துச்சா எடுக்க எனக்கு தெரில. ஸோ எனக்கு தெரிஞ்சது எடுத்துக்குன்னு நினைக்கேன். ஸோ நான் வச்சு பார்ப்போம் சாப்பிடுதா இல்லையான்னு. ஸோ இன்னும் பயம் தான் இருக்குது. நம்ம பார்த்தாலே கொஞ்சம் பயப்படுது லவ் பேர்ட்ஸு, என்னன்னு தெரில. ஸோ அப்படியே ஹார்ட் பீப்பி அப்படியே அடிக்குது அதுக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ பாய் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறவங்க ஒன்றும் புரியாது. நீங்கள் லவ் பேர்ட்ஸ் வேணால் நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு டெய்லி ரூம்லாம் சுத்தம் பண்ணிடுங்க. லவ் பேர்ட்ஸ் வரைக்கும்னா கேஜி ப்ராப்பராகலாம் சுத்தம் பண்ணிடணும். அப்போனா நம்மளுக்கு எந்த ஒரு நோயும் வராது. லவ் பேர்ட்ஸ் நம்ம ஹெல்த்தியாக இருக்கும். சரி, நம்ம டெய்லி சுத்தம் பண்ண தான் நல்லது. அதுமாதிரி நான் டெய்லி வந்த போதே சுத்தம் பண்ணிடுவேன். எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுவேன். ஃபிஷ்ஷுக்கு அழுக்காக இருந்தால் ஃபிஷ்ஷும் டேங்கு, அப்புறம் நம்ம லவ் பேர்ட்ஸு கேஜி பக்கம் அப்புறம் அழுக்கு இருக்கான்னு பார்ப்பேன். ப்ராப்பராக நான் செக் பண்ணிடுவேன். அதான் நமக்கு லவ் பேர்ட்ஸ் நோய் வராது. ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது. அது எனக்கு பிடிச்ச கலரில் வந்திருக்கு. ஸோ லக்கி பேர்ட்ஸ் தான் இது. ஸோ எனக்கு நேரம் போட்டால் நான் இதான் பார்த்துட்ருப்பேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி வளர்த்திங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ஆக்சுவலி வந்து லவ் பேர்ட்ஸும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் புறா வளர்க்க பிடிக்கும். நிறைய பேர்ட்ஸ் எல்லா பேர்ட்ஸ் வளர்க்கும் பிடிக்கும். ஸோ நம்மக்கிட்ட இப்போதைக்கு நம்ம 2 தான் வளர்க்க முடியுது நம்மக்கிட்ட. ஸோ என்னென்னா லவ் பேர்ட்ஸு அப்புறம் ஃபிஷ்ஷஸ் தான். நம்ம 2 தான் இருக்குது. டெய்லியும் ஷார்ட்ஸ் போடுறது, ஃபிஷ் ஷார்ட்ஸ் போட்டே இருப்பேன். அப்புறம் லவ் பேர்ட்ஸ் கண்டென்ட் கேட்டால் லவ் பேர்ட்ஸ் பற்றி போடுவேன். ஸோ லவ் பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்க எப்படி ஹார்ட் பீப்பி அடிச்சுட்டே இருக்குது பாருங்கள். நம்ம பயம் இன்னும் நம்ம அம்மா பயப்பட தான் செய்யுது. ஸோ அந்த ப்ளூ கலர் வந்து நம்ம அம்மா பயப்படாது, கொஞ்சம் பழகிருச்சு. ஸோ இந்த க்ரீன் தான் நம்ம பயப்படுது, என்னன்னு தெரில. நான் எதுவும் தொழிலாம் பண்ண மாட்டேன், அதை பிடிச்சி அதையும் பண்ண மாட்டேன். ஸோ அது ஃப்ரீயாக விட்டுருவேன். ஸோ நான் இந்த டெய்லி மாற்றிடுவேன். அது ஃபுட்டும் மாற்றிடுவேன், இது வாட்டரும் சேஞ்ச் பண்ணிடுவேன். லவ் பேர்ட்ஸ் ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஸோ வாங்கினா 1 week ஆகிட்டு, நம்ம லவ் பேர்ட்ஸ் வாங்கி 1 week ஆகிட்டு இன்னும் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ இன்னும் இது வந்து கட்டில் ஃபுட் வாங்கணும் இதுக்கு. ஸோ அது நல்ல ஃபுட்டு தான். ஸோ ரூம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். எப்படி இருக்குது பாருங்கள், அழுக்கு பாருங்கள், கை ஃபுல்லாக தனையாயிருச்சு. ஸோ கொஞ்சம் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். க்ளீன் பண்ணிட்டு சுத்தமாக்கிடுவேன். அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் தொல்லை இருக்காது, எறும்பு தொல்லை இருக்காது. அதனால தான். ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் ஃபிஷ்ஷஸ் பார்க்க போயிடலாம். இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு ஃபிஷ்ஷு போட்டிருந்தேன், மாலி பிளாக் ஃபிஷ்ஷு ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். பார்க்காதீங்க, இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் ஒன்றா விட்டுட்டேன். ஸோ தனியாக வைக்க கடுப்பாக இருந்துச்சு. ஸோ ப்ரீடிங் பண்ணலாம் பார்த்து நம்மளால் ப்ரீடிங்லாம் பண்ண முடியல. ஸோ என்னன்னு தெரில, என்ன ப்ரீடிங் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதான் ஒன்றா விட்டுட்டேன். ஸோ குட்டி போட்டுன்னு விட்டுட்டேன். ஸோ நான் ஃபுட்டு வந்து என்ன மெயின்டைன் பண்ணுறேன்னா, ஒபிடியம் ஃபுட் தான் கொடுக்கேன். ஸோ இது நல்ல ஃபுட்டு சொல்லுவேன். ஸோ மீன் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, அப்புறம் ஆக்டிவாக இருக்குது, நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஃபுட்டு. நல்லா ஆக்டிவாக சாப்பிடுதுங்க. நான் ஃபுல்லாக போட்டு போவேன், ஒரு கை அள்ளி குத்து போவேன். நைட் வந்து பார்த்தா எல்லாத்தையும் காலி பண்ணிடும். ஸோ அவ்வளோ அழகாக சாப்பிட்ருவாங்க. நான் கூட சாப்பிடாது தான் நினைக்கேன், ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. ஸோ வாங்க ஃபிஷ்ஷஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒபிடியம் ஃபுட்டு வாங்க, அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் ஒபிடியம் ஃபுட்டு எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஃபுட்டு தான் எனக்கு. ஸோ உங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா ஃபிஷ்ஷஸ் பார்த்துடலாம். ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ எல்லா ஃபிஷ்ஷும் விட்டுட்டேன், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபிஷ்ஷு அடிக்ட் அதிகமாக இருக்கீங்க என்னோடய சேனலில். நம்ம ஆடியோஸ் போட்டாலே நிறைய பேர் பார்க்கிங்க, லைக் பண்ணிக்க, ரொம்ப தேங்க்ஸு. அது மாதிரி இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா பேஜ், அப்புறம் டெலிகிராம் பேஜ், அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க், எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கேன். ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இதை மேலும் உங்கள் சப்போர்ட் நான் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறேன். இன்னும் சப்போர்ட் எனக்கு போதாது, இன்னும் சப்போர்ட் கிடைக்கணும் அவங்களுக்கு எதிர்பார்க்குறேன். ஸோ முடிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். அதே மாதிரி நீங்களும் குட்டி அக்குரியமாக மாதிரி செட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். ஃபிஷ்ஷு வளர்க்க, லவ் பேர்ட்ஸ் வளர்க்கேன். இன்னும் கப்பி ஃபிஷ் மட்டும் வளர்க்கணும் ஆசை. அதுனா கூட சேர்த்து கப்பி ப்ரீடிங் பண்ணிடுவேன். மாலுக்கு ப்ரீடிங் என்னால் பண்ண முடியல, ஏன்னா எல்லா மாலையும் பெருசாக இருக்குங்க. அதனால் ஈஸியாக குட்டியை கடிச்சிடுதுங்க, தின்னு சாப்பிடுதுங்க. ஸோ அதனால் ப்ரீடிங் பண்ணலை, அப்படியே விட்டுட்டேன்.
கப்பீஸ் தான் வளர்க்கணும் ரொம்ப ஆசை எனக்கு. அதுக்கு டப்பு செட் பண்ணி அதுக்கு தனியாக காஸ்ட்டு வச்சுருக்கேன். இன்னும் கண்டிப்பாக நான் கப்பீஸ் அப்டேட் போடுறேன். ஸோ இதான் கைஸ் நம்மளுடைய ஃபிஷ்ஷு ஃபார்மு அப்புறம் பெட்ஸு ஃபார்மு. இதோட வீடியோ எண்டிங் வந்தாச்சு. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்காங்கன்னு தெரில. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக்கில் மட்டும் தட்டி விட்டுருங்க. கமெண்ட் பாக்ஸ்லையும் எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. அப்புறம் நம்ம அஃபீஷியல் பேஜெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோசியல் மீடியா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா குரூப் லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கேன். ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணிக்கேன். நெக்ஸ்ட் நல்ல அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.